வாசல் பூவோடு பேசும் நம் பிள்ளை கொள்ளும் இன்பங்கள் நீதானடி. கண்ணும் சுருங்கிட நீயும் மீசை நரைத்திட நானும் வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும் கண்மூடிடும் அவ்வேளையும் உன் கண்ணில் இன்பங்கள் காண்பேன். என்னாச்சு மித்து இருமுற? தெரியல ரொம்ப ரொம்ப பாட்டு பாடிட்டு வந்தனால இருமல் நினைக்கிறேன். தண்ணி வச்சிருக்கியா? சாரிடி, நான் தான் உன்னை பாட்டு பாடிட்டு வர சொன்னனால த்ரோட் எதுவும் ட்ரை ஆயிடுச்சோ. என்கிட்ட வாட்டர் இல்லையே, இரு இறங்கி நான் வாங்கி தரேன் கடையில். அகில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாட்டர் மட்டும் வாங்கி கொடு ப்ளீஸ், போதும். சரி ஓகேடி, இரு தண்ணி வாங்கிட்டோம். சாரிடி மித்து, நான் தான் பாட்டு பாட சொல்லி த்ரோட்டை வந்து ட்ரை ஆக்கி விட்டேன்னு நினைக்கிறேன். சாரிடி, இருட்டி நான் போய் தண்ணி வாங்கிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ போய் தண்ணி வாங்கிட்டு வாப்போ. சரி வெயிட் பண்ணு. என்ன இப்படி இருமல் வருது? சும்மா ரொம்ப நேரம் பாட்டு பாடிட்டு வந்தனால ட்ரை ஆயிடுச்சோ. சரி தண்ணி வாங்கிட்டு வந்தானே குடிப்போம். மித்து வாட்டர் பாட்டில். சரி பார்த்து வா, வண்டி வருது பாரு. இது இந்த வந்துட்டு சொல்லலாம். அகில் பார்த்து, கார் வருது. அகில் என்ன பாஸ், ஆள் வர தெரியலையா? சாரி பாஸ். சரி போங்க. இவன் ரோட்ல கண்ணு மூடி தியானம் பண்ணிட்டு இருக்கான். முருகாவா மித்ரா, அடியே. அகில் உனக்கு ஒண்ணும் ஆகலையா? அகில் ஏன் அப்படி பதட்டப்படுற? எனக்கு ஒண்ணும் ஆகலடி. அகில் நான் பயந்துட்டேன். ஏமா என்னாச்சு? ஏன் அப்படி அலற? என்னாச்சு? கார் உன்னை இடிக்க வந்தது இல்ல? இடிக்க தாண்டி வந்தது, இடிக்கல. மூக்கி நல்லா தான் இருக்கேன், என்ன பாரு. இல்ல, எனக்கு கார் உன்னை இடிக்க வரும்போது என் உயிரே என்கிட்ட என்ன தெரியுமா? உனக்கு ஏதாவது இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு தான் ஒன்றும் ஆகல இல்லம்மா, அப்புறம் ஏன் அலற? நிமிரு. இல்ல அகில், ஒரு நிமிஷம் என் உயிரை நின்றுடுச்சு. எனக்கு ஒன்றுனா இவ்வளோ துடிக்கிறா. எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா அவ உயிரே போயிடுன்றா. இந்த மாதிரி ஃபீல் எனக்கு இது வரைக்கும் கிடைச்சது இல்லையே. ஒவ்வொரு நாளும் நீ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஆகிட்டே இருக்கடி. ஒரு தேவதை பார்க்கும் நேரம் இது, மிக அருகில் இருந்தும் தூரம் இது. இதயமே இவளிடம் உருகுதே. இங்க பாருடி, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த அடிமை பண்ணல. இப்போ உனக்கு ஓகேவா? உனக்கு எதுவும் ஆகல இல்ல? உண்மையிலே எதுவும் அடி பட்டிருக்கா கை காலில்? காட்டு, நான் பாக்குறேன். இல்லம்மா, என் காலில் லைட்டா கூட வரசல. அவன் அங்கேயே பிரேக் போட்டான். ப்ராமிஸ் தானே சொல்ற? ப்ராமிஸ்மா, அல்லாதடி, கண்ணை தட. உண்மையிலே உனக்கு எந்த கீரல் அடி எதுவுமே பண்ணல தானே? என் மித்ரா கூட இருக்கும்போது எனக்கு என்ன ஆகும்? எதுவுமே இல்லை. ஓகேடி. சரி இந்த தண்ணி குடி. எனக்கு இப்போ தண்ணி வேணாம், நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன். எனக்கு அந்த ஷாக்ல இருந்து இன்னும் நான் வெளில வரவே இல்லை. நம்ம கிளம்பலாம். இருமிட்டே இருந்தடி, தண்ணி குடி. இல்ல, இப்போ இருமல் வரல பாத்தியா? பைத்தியக்காரி, தண்ணியை குடி. வேணாம் அகில், எனக்கு வேணும்னா நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன். சரி ஓகே, உனக்கு வேணும்னா கேளு. ஓகே. சரி டைம் ஆகுது, போலாமா? ஒன்னு கேக்கட்டா? இப்போ ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன பண்றதுன்னு நீ பயந்துகிட்டே அழுதுட்டே கேட்டு இல்ல, அது உன் மாமா பையன்ற பாசத்துலையா? இல்ல நீ தானே என் உயிரே. நீ இல்லைன்னா ஒரு செகண்ட் கூட இந்த உலகத்துல நான் இருக்க மாட்டேன். மாமா பையன்லாம் அப்புறம் தான். நீ என்னோட ஆக்கே, நீ என்னோட தங்கம். உனக்கு ஏதாவது ஆயிருந்தா அதை பத்தி யோசிக்க கூட முடியல. ஒன்னு தாண்டா கேக்குறேன். ஆமா, மாமா பையன்ற பாசத்துலதான். இந்த பாசம் கூட ஆனா நல்லா இருக்கு. என் வானிலே ஒரு முகிலாய் நீ தோன்றினாய், மெதுவாக நீ வானமாய் விரிந்தாயடா. என்
நெஞ்சிலே என் பூமியே. என்ன மேடம், பைக் ரைட்லாம் எப்படி இருந்தது? அதுக்கு என்ன, சூப்பரா இருந்தது. தெரியுது, அதான் என் தங்கச்சி முகம் ஃபுல்லா பல்லா இருக்குல்ல, அதுலயே தெரியுது நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு. நீ இப்படியே எப்போதுமே சந்தோஷமா இருந்தா தங்கம். கண்டிப்பா இனிமே என்னோட வாழ்க்கையில சந்தோஷத்துக்கு மட்டும்தான் இடம், அழுகைக்கு சுகத்துக்கு எதுக்குமே இடம் இல்லை. ஏன்னா என் அகில் என் பக்கத்துலேயே, பாத்தியா, என் பக்கத்துலேயே இருக்கான். உன் பக்கத்துல தான் இருப்பான், இனிமே உன்னை விட்டு போக மாட்டான், சரியா? ம் என்ன அண்ணனை தங்கச்சிங்க குசு குசுன்னு? சும்மா சும்மா பேசிட்டு இருந்தான். பைக்ல வந்தியே, எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டான். நல்லா இருந்ததுன்னு சொன்னேன். ஓ, ஆமா, இது வரைக்கும் நானும் சரி அவ்வளோ சரி பைக்லேயே போனது கிடையாது, அதனால பைக் ரைட் நல்லா தான் இருந்தது. ஏன்னா உங்களுக்கு பைக் ரைடு எப்படி இருந்தது? ஏண்டா, அவர் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பைக் ஓட்டுறாரா? அவரு டெய்லி ஓட்டுறது தானே, அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கேட்குற? சொங்கி, நான் கேட்குற எக்ஸ்பீரியன்ஸ் வேற, அது உனக்கு தெரியாது புரியாது. அது எங்க 2 பேருக்குள்ள உள்ளது, அவன் சொல்லுவான். என்னடா உளர்ற? வளர்றண்ணா அண்ணா, நீ சொல்லுண்ணா, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? வேற லெவல்டா. என்னம்மா? இல்ல புரியல எனக்கு, அவன் என்ன கேட்குறா, நீங்க என்ன பதில் சொல்றீங்க? அதெல்லாம் எதுவும் புரிய வேண்டாம், வாங்க உள்ள போலாம். ஆ ஆ சரி ஓகே. என்ன அதான் வந்தாச்சுல்ல, எல்லாரும் உள்ள போலாம். ஏதோ உள்ள போமா, அம்மா அப்பா தம்பி 3 பேர் வரட்டும். அவங்க என்ன பண்றாங்க அங்க? தெரியல, ஏதோ எடுத்துட்டு இருக்காங்கக்கா. என்னம்மா, எல்லாரும் போலாமா? அவங்களும் எங்க? அதோ அந்தாதான் நிக்கிறாங்கண்ணே. சரி வாங்க எல்லாரும் போலாம். வாங்கப்பா எல்லாரும். இதோ வரமாமா. வாங்க வாங்க போலாம், ட்ரெஸ் எடுக்கணும், எவ்வளோ நேரம் ஆகும், எப்போ வெளில வருவோம்னு தெரியல. வாங்க போவோம். போலாம். ரைட் ரைட். ஏன் நீ முதல்ல கல்யாண பொண்ணுங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துடலாம். ஆமா ராதா, அதான் கரெக்ட். ஏன்னா அவங்களுக்கு எடுக்க தான் நேரம் ஆகும், அதனால முதல்ல அவங்களுக்கு எடுத்துடலாம், அதுக்கப்புறமா மற்றவங்களுக்கு பார்த்துக்கலாம். ரிசப்ஷனுக்கு எடுக்கணும், அப்புறம் கல்யாணத்துக்கு எடுக்கணும், அதனால அவங்களே செலக்ட் பண்ணிக்கிட்டோம். ஆமாக்கா, முதல்ல புடவை எடுத்துடலாம், அதுக்கப்புறம் ரிசப்ஷனுக்கு என்ன தேவையோ அவங்க போய் எடுத்துக்கிட்டோம். அதுவும் சரிதாம்மா. எங்கம்மா மாப்பிள்ள அப்பா மாமா யாருமே காணோம்? அவங்களாம் நம்ம ட்ரெஸ் எடுக்க ஆரம்பிச்சா இன்னைக்கு ஈவினிங் தான் முடியும்ட்டு போய் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க. பாப்பா வச்சுட்டு அவர் உட்காந்துட்டார், 3 பேருமே உட்காந்துட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இவங்க இப்போதைக்கு வரமாட்டாங்கன்னு, அதனால தான் உட்காந்துட்டாங்க போல. ஆமாக்கா, அப்படிதான் சொல்லிட்டு போய் உட்காந்தாங்க. நீங்களாம் ட்ரெஸ் எடுத்து முடிங்க, அதுக்கப்புறமா நாங்கள் எடுத்துக்கிறோன்னு. அதுவும் சரிதான். சரி, பிள்ளைய வச்சுட்டு அலைய வேணாம், உட்காரட்டும் அவரு. சரி நம்ம போய் எடுக்கலாமா? போலாத்த. ஏன் எங்க இந்த பசங்களை காணா யாரையும்? அம்மா எங்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க, நீங்க போய் தனியா உங்களுக்கு எடுங்க, எங்களுக்கு போய் நாங்க தனியா எடுத்துக்கிறோன்னு. அந்த கேங் தனியா பிரிஞ்சு போயிடுச்சு. தனியா போயிட்டாங்களா? இவங்களை எங்க தேடுறது அப்புறம்? அவங்க என்ன குழந்தையா? அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு கரெக்டா வெளில வந்துருவாங்க. ஆமா கோமு, அவ தனித்தனியா பிரிஞ்சு எடுத்தாதான் சீக்கிரம் எடுக்க முடியும், அதனால பிள்ளைய எடுத்துட்டு கரெக்டா வந்துருங்க, நீ ஒன்னும் கவலைப்படாத. அதுவும் சரிதாக்கா. சரி வாங்க நம்ம போய் எடுப்போம். ஏப்பா நீங்க உங்களுக்கு போய் எடுக்கலையா? நாங்க எங்களுக்கு எடுக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எல்லாரும் உங்களுக்கு போய் எடுக்கலையா? போகணுப்பா, இதோ பொண்ணுங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் எங்களுக்குலாம் எடுக்கணும். பொண்ணுங்களுக்கு நீங்க ட்ரெஸ் எடுக்கிறீங்களா? அப்புறம் நாங்க 2 பேர் எதுக்கு இருக்கோம்? டேய் என்னடா சொல்ல வர? சித்தி, பொண்ணுங்க 2 பேருக்கும் நாங்க 2 பேரும் ட்ரெஸ் எடுத்துக்கிறோம். ரிசப்ஷனுக்கு மேரேஜ்க்கு எல்லாத்துக்குமே நாங்க செலக்ட் பண்ணிக்கிறோம். நீங்க அதை பத்தி கவலைப்பட வேணாம், உங்க எல்லாருக்கும் நீங்க போய் எடுத்துக்கோங்க, சரிங்களா? இப்போ அவங்க 2 பேரும் இங்க கூட அனுப்புங்க, நாங்க எடுத்து கொடுக்குறோம். ஓ அப்படி வரீங்களா? 2 பேரும் நீங்க 2 பேரும் செலக்ட் பண்ணி அவங்க ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், அப்படிதானே? அதேதாக்கா. அப்போ எங்களுக்கு எந்த வேலையும் இல்ல, நீங்க 4 பேருமே பாத்துப்பீங்க, அப்படிதானே? எக்ஸாக்ட்லி அக்கா. என்னம்மா உங்க ஆளுங்களோட போறீங்களா? நீங்க ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு ஃபைனலா எங்கள்கிட்ட காமிக்கிறீங்களா? போறோமே. அது சரி, இவங்களும் ரெடியா தான் இருக்காங்க. சரி சரி, நமக்கு போய் நம்ம ட்ரெஸ் எடுத்துக்கலாம், அவங்க அவங்களுக்கு பாத்துப்பாங்க. வாங்க. இந்த காதல் கல்யாணத்துல இருக்கிற சுவாரஸ்யமே இதுதான், நம்மளுக்கு எந்த வேலையும் தர மாட்டாங்க, எல்லா வேலையும் அவங்களே பாத்துப்பாங்க. சரி சரி, நான் போய் எங்களுக்கு சாரி எல்லாம் எடுக்கிறோம், நீங்க போய் உங்க 4 பேருக்கும் எடுங்க போங்க. ரைட் ரைட், நீங்க கிளம்பலாம். மறுமையே நாங்க எங்க போறது? நாங்க என்ன உங்களை மாதிரி லகங்கா அங்க அதெல்லாம் எடுக்க போறோம்? நாங்க சேலை தானே எடுக்க போறோம், 2 ஃபங்க்ஷனுக்குமே, அதனால நாங்க இங்கே தான் எடுக்கணும். நீங்க போய் முதல்ல ரிசப்ஷனுக்கு என்ன எடுக்கணுமோ போய் எடுங்க, 4 பேர் போங்க. அதுவும் கரெக்ட் தான். சரி, நீங்க சாரிலாம் எடுத்து முடிங்க, நாங்க ரிசப்ஷனுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா சாரிக்கு வரோம். சரி சரி போங்க போங்க. என்னை கழட்டி விட்டீங்க பாத்தீங்களா? தங்கம், நீ இல்லாமையாமா? நீ தான் முதல்ல. வாங்க 3 பேரும். நான் வரல, நீங்க போய் எடுங்க, நாங்க இவங்களோட எடுத்துக்கிறேன். ஏண்டா? இல்ல நான் அம்மா அக்கா சித்தி அத்தை கூட எடுத்துக்கிறேன், நீங்க போங்க. சரி ஓகே, நீங்க வாங்க 2 பேரும், நம்ம போலாம். சரி ஓகே, முதல்ல யாருக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம்? பொண்ணுங்க தானே ட்ரெஸ் எடுக்க ரொம்ப டைம் ஆக்குவாங்க, அதனால பொண்ணுங்க ஃபர்ஸ்ட் முடிச்சுக்கிட்டோம், அப்புறம் நம்ம 4 பேர் போய் எடுக்கலாம். அவங்க 2 பேரும் அவங்க பாட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க, நம்ம 4 பேருக்கு என்ன வேலை? நம்ம 4 பேரும் நம்ம ட்ரெஸ் எடுக்க போலாம், வாங்க. அண்ணா, நாங்க மட்டும் தனியா எடுப்போமா? உங்களை நம்பி தான் அவங்கள கழட்டி விட்டு வந்தோம், ஒழுங்கு முடியாது, நாங்க ட்ரெஸ் எடுக்க வர வெயிட் பண்ணுங்க. இன்னும் வெயிட் பண்ண முடியாதுப்பா, நான் போய் ட்ரெஸ் எடுக்கிறேன். நீங்க எவ்வளவு நேரம் எடுப்பீங்களோ அது வரைக்கும் நாங்க என்ன பண்றதா?
ஏன் வெயிட் பண்ண முடியாது உங்களால? சான்ஸே இல்லை, நாங்கள் 4 பேரும் போகிறோம். என்ன அகில், வா நம்ம போகலாம். போகலாம்டா. ஆத்தி டப்புன்னு திரும்புறா. என்ன சார் போறீங்களா? இல்லை மச்சான் கூப்பிடுறான் அதான். ஓ அப்படி, சரி சரி போங்க போங்க. இல்லைம்மா, மலையேறினாலும் மச்சான் தன தேவைன்னு பழமொழி இருக்குல்ல, அதனால மச்சான் கூப்பிட்டு போய் தானே ஆகணும். ஓ அப்படிங்களா சார்? கண்டிப்பா மச்சான் தானே தேவைதான். நீங்க கிளம்புங்க கிளம்புங்க. சீரியஸா போவா? சீரியஸா தான் சொல்றேன், போங்க. போயிருவேண்டி. போங்க போங்க. பண்ணடா மச்சான், நம்ம போலாம் வா. போலாம்டா. டேய் சுபி வாடா. என்ன போறீங்களா? ஆத்தி இவன் மட்டும் நான் இவளை விட்டுட்டு தனியா போனேன், சாவடிச்சிருவா நீ. டேய் நீங்க வேணா போங்கடா, நான் மலருக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணணும், அதனால நான் வரல. அடப்பாவி, அடிச்சாரு பாரு 6. கேட்டுக்கோங்க, அவனை மாதிரி இருக்க கத்துக்கோங்க. நான் ஏண்டி அவனை மாதிரி இருக்கணும்? சிவா சும்மா வெறுப்பேத்தி பார்க்கலான்னு பார்த்தேன், பரவாயில்ல, நல்லாவே கோவம் வருது அவளுக்கு. கேட குட்டிச்சாரா போ. வா அகில், நம்ம 3 பேர் போலாம். இல்லடா, பாவம் பொண்ணுங்களை தனியாக விட்டு எப்படி வர்றது, அதனால நீங்கள் 2 பேர் போய் ட்ரெஸ் எடுங்க, நாங்கள் உங்களுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்து முடிச்சா அப்புறம் நாங்கள் எடுத்துக்கிறோம், ஓகேவா? இதுக்கு பச்சையா நான் மித்ரா கூட போகணும், வர முடியாது, நீங்கள் 2 பேரும் போங்கடான்னு சொல்லியிருக்கலாம். நீ மச்சான் புரிஞ்சது இல்லை, அப்புறம் என்ன, எல்லாம் நம்ம நேரம்டா. வாடா அச்சு, நம்ம போகலாம். ஆமாம், இவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, நம்ம போய் நம்ம ட்ரெஸ் எடுக்கலாம் வாங்க. ஆமாம் வாடா வாடா. சரி ஓகே, நீங்கள் ஃபர்ஸ்ட் எந்த ஃபங்க்ஷனுக்கு எடுக்க போறீங்க? மேரேஜ்க்கா இல்லை ரிசப்ஷனுக்கா? ஃபர்ஸ்ட் மேரேஜ்க்கு எடுத்துடலாம், சாரி எடுத்துடலாம், அதுக்கப்புறமா லெஹங்கா பார்க்க வரலாம். சரி ஓகே வாங்க, அப்போ போய் சாரி பார்க்கலாம். ஏன் சார் நீங்க போல? எங்க மேடம்? இல்ல மலையேறினாலும் மச்சான் தானே தேவைன்னு ஏதோ டைலாக்லாம் அடிச்சு விட்டீங்களே, அதான் அந்த மச்சான் கூட போகலையான்னு கேட்டேன். மலையேறினாலும் மச்சான் தன தேவைதான், அதுக்கு முன்னாடி நம்ம அத்தை பொண்ணையும் பார்க்கணுமா இல்லையா? ஐயா ரொம்ப அக்கறை இருக்கு மாதிரி நடிக்காத. ஆமா, எனக்கு என் ஜில்லு மேல இல்லாத அக்கறை வேற யாருக்கு இருக்கு? அக்கறை இருக்கிற மூஞ்சி முகரையும் பாரு. முட்டைக்கண்ணி. போடா. பொடி. போடா. கடைன்னு பாக்குறேன்டி. இல்லைன்னா சார் என்ன பண்ணுவீங்க? ஒன்னும் பண்ண மாட்டேன். அந்த பயம் இருக்கட்டும். ஆமா மேடம், உங்க மேல மரியாதை கலந்த பயம் இருக்கு. அழகே நீ எங்கிருக்கிறாய், வலித்தால் அன்பே அங்கிருக்கிறாய், உயிரே நீ என்ன செய்கிறாய், உயிரின் உள்ளே வந்து செல்கிறாய். வணக்கம், வாங்க மேடம். என்ன பாக்குறீங்க மேடம்? இல்ல மேடம், இந்த தலைவன் தலைவி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்குல்ல, அதை பார்க்கலான்னு தான் வந்தோம், அதை காட்டுங்க பாக்குறோம். ரொம்ப நக்கல் தான் உங்களுக்கு. பின்ன என்னடி கேள்வி கேக்குறாங்க? சாரி பார்க்க தானே வந்திருப்போம், என்ன பார்க்க வந்திருக்கேன்னு கேக்குறாங்க. டேய் வாய மூடிட்டு நில்லுடா அகில். வர்ற மரியாதைலாம் தேது மேடம். நீங்க சார் நான் என்ன பாக்குறீங்கன்னா என்ன மாதிரி புடவை டிசைன் பாக்குறீங்கன்னு கேட்டேன். நீங்க என்னடானா தலைவன் தலைவி ட்ரைலர் காட்ட சொல்றீங்க, நான் எப்படி சார் காட்டுறது? காட்ட முடியாதுல்ல, புடவை தானே காட்ட முடியும், அதை தான் சொல்றேன், புடவை காட்டுங்க. சுபா மேடம் என்ன கலர்ல பாக்குறீங்க மேடம்? நீங்க கலர் சொன்னீங்கன்னா நான் எடுத்து போடுறேன். அவ என்ன கலர்ல பாப்பா? பிங்க் கலர்ல பாப்பா. பிங்க் கலர், ஸ்கை ப்ளூ கலர், அப்புறம் கிரீன் கலர், அந்த மாதிரி புடவைலாம் எடுத்து போடுங்க. ஓகே சார், நான் எடுத்து போடுறேன். பிங்க் கலர்ல அடி வாங்க பாரு. ஆப்வியஸா எனக்கு பிங்க் கலர்னா ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே, அப்ப கலர் செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி இல்ல, மேரேஜ்க்கு பிங்க் கலர் தான் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ரிசப்ஷனுக்கு வேற ஏதாவது கலர் என்னோட கலருக்கு ஏற்ற மாதிரி சூட்டபிளான கலர் எடுக்கலான்னு ஐடியாவில் இருக்கேன். சரி ஓகே, மேரேஜ்க்கு உன் இஷ்டப்படி எடு, ரிசப்ஷனுக்கு நான் சொல்ற கலர் எடு, ஓகேவா? நீங்க சொல்ற கலரா? எடுக்கலாமே. இது எல்லாமே இப்ப வந்த கலெக்ஷன் தான் மேடம். இதுல எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, நான் எடுத்து காட்டுறேன். ஏமா எல்லா புடவையும் எடுத்து போட்டிருக்கீங்க, திரும்ப எடுத்து வைக்கணும்ல, உங்களுக்கு தானே சிரமமா இருக்கும். அதெல்லாம் பார்த்தா சேல்ஸ் பண்ண முடியுமா சார்? சில பேர்லாம் வந்து இருக்கிற எல்லா ராக்குமே பிரிச்சு போட்டு ஒரு சாரி கூட எடுக்காம போவாங்க. அதுக்காக நம்ம அவங்கள போய் திட்ட முடியுமா? நம்மளோட வேலை எல்லா சாரியும் எடுத்து காட்டுறது தான். அவங்க கலர் செலக்ட் பண்ணி வாங்கணும். சிஸ்டர், நீங்க இவ்ளோ சாரிலாம் எடுத்து போட தேவையே இல்லை, நீங்க எங்ககிட்ட கேட்டுக்கலாம்ல. இல்ல மேடம், இது எல்லாமே இப்ப வந்திருக்க புது கலெக்ஷன் தான். இதுல கண்டிப்பா உங்களுக்கு சாரி பிடிக்கும், நீங்க செலக்ட் பண்ணுங்க, நான் அதுக்கப்புறம் எடுத்து நான் ராக்ல அடுக்கி வச்சிடுறேன். சரிங்க சிஸ்டர், நாங்க செலக்ட் பண்றோம். நான் அந்த ப்ளூ எடுக்கலாம்னு இருக்கேன், நீங்க என்ன யோசிக்கிறீங்க? இது அந்த ப்ளூவா? சிஸ்டர், அந்த ப்ளூ கலர் சாரி எடுங்க. எது சார்? இதுவா? அதான் கொடுங்க. இந்தாங்க சார், இது சூப்பர் கலர் மேடம், நீங்க கட்டினா அழகா இருப்பீங்க. இந்த சாரியா? வச்சு பாரு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கே. அப்போ இது ஓகேவா உங்களுக்கு? உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு பார்த்து ரெடி. இல்ல நீங்க செலக்ட் பண்ற சாரி தான் கட்டிக்க போறேன், அதனால உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். ஓ அப்படியா? இது நல்லா தான் இருக்கு, வேணா என்ன 2-3 சாரி பார்க்கலாம்.
ஓகே. நீங்க என்ன 2 பேரும் சும்மா நின்னுட்டு இருக்கீங்க? பாருங்க. பாக்குறோம். உங்களுக்கு எந்த மாதிரி சாரி மேடம் வேணும்? எந்த கலர்ல வேணும் சொல்லுங்க, எடுத்து தரேன். அவளுக்கு தான் சொன்னமே, பிங்க் கலர்ல எடுத்து போடுங்க. பிங்க் கலர்ல தானே? இருங்க மேடம், பிங்க் கலர் சாரிலாம் எடுத்து போறேன். இந்த பிங்க் கலர்ல எந்த பிங்க் வேணும் மேடம்? அதோ அந்த ஃபர்ஸ்ட் ஒன் கொடுங்க. இதுவா மேடம்? அதான் சிஸ்டர். மலரு, இது நல்லா இருக்குன்னு பாரு, இந்த கிரீன் கலரு. கொடுங்க, வச்சு பாப்போம். இந்த பிங்க் கலர் எப்படி இருக்கு? உனக்கு எந்த கலர் போட்டாலும் அழகா இருக்கும்டி. இது சொல்லுங்க, இது எப்படி இருக்கு? அழகா தான் இருக்கு. இரு, நான் வேற மாதிரி டிசைன் ட்ரை பண்றேன். ஓகே. அக்கா, அந்த பக்கத்துல இருக்க பிங்க் எடுத்து கொடுங்க. இதுவா சார்? அதான். இது பாருடி வச்சு, இந்த டிசைன் நல்லா இருக்கு. பாத்துப்போம். எப்படி இருக்கு? வாவ், அழகா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் சாரி கட்ட போறியா? ஃபர்ஸ்ட் டைம் சொல்ல முடியாது, செகண்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பெரிய பொண்ணானல, அப்போ ஃபங்க்ஷன் வச்சாங்கல்ல, அப்போ சாரி கட்டினேன். அதுக்கப்புறம் நான் கட்டல, அதுக்கப்புறம் இப்போ தான் கட்ட ஃபர்ஸ்ட் டைம். ஓ அப்படியா? சரி ஓகே. உனக்கு பிங்க் கலர் கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்மாக பிங்க் கலர் தான் எடுக்கணும்னு வந்தேன். அப்போ எனக்கு இந்த சாரி பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. யார? சாரிய. சாரியவா? ஹலோ சார், ஃபோன் அடிக்குது. ஃபோன் வருது. ஓ, ஒரு நிமிஷம், ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க. அப்போ இந்த 2 சாரியும் பேக் பண்ணிடலாமா? ஓகே சிஸ்டர். இந்த 2 சாரியும் பில்லிங் அனுப்பிடுங்க. ஓகே சார். எங்க அகில காணோம்? அவருக்கு ஃபோன் வந்தது, பேச போயிருக்காரு. ஓ அப்படியா? சரி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க. இங்கேயே இருங்க. சரி, நான் இங்கேயே இருக்கோம், நீ போயிட்டு வா. சரிடா. இந்த சாரி நல்லா இருக்குடி. இது கட்டினா உண்மையிலே சூப்பரா இருக்கும். ஆமாடி, அதனால தான் இதை செலக்ட் பண்ணேன். நான் செலக்ட் பண்ணல, மாமா தான் செலக்ட் பண்ணாரு. நல்லா இருக்குடி. யார் இந்த பொண்ணு? இவ்வளோ அழகா இருக்கா? பா, சரியான பொண்ணுடா இவ. என்ன ஒரு அழகு. ஓகே, நம்ம வேலையை காட்டுவோம். ஹலோ, என்னங்க? சாரி மேடம், தெரியாம அடிச்சிட்டேன். என்ன தெரியாம அடிச்சிங்களா? பார்த்தா அப்படி தெரியலையே. உண்மையாதான் மேடம், தெரியாம அடிச்சிட்டேன். அதான் சாரி சொல்றேன்ல. சாரி மேடம். சரி ஓகே. மூஞ்சி முகரையும் பாரு. பா, என்ன பொண்ணுடா. போய் மச்சான்ட்டு உடனே சொல்லணும். அந்த பொண்ணை இடிச்சோன்னே அப்படியே கரண்ட் பாஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. மச்சான்ட்டு சொன்னா மச்சானும் அதை என்ஜாய் பண்ணுவா. சரி, நான் போய் மச்சான்ட்டு சொல்லிட்டு வரேன். என்னடி யார்கிட்ட திட்டிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. நம்ம மச்சான் சொன்ன பொண்ணு இந்த பொண்ணு தான் போல இருக்கே. ஆமா, அவன் சொன்ன மாதிரியே பார்க்கும்போதே கரண்ட் பாஸ் ஆகுது. இப்போ இடிச்சா இப்படி இருக்கும். ரைட்டு, வேலையை காட்டுறா. டி நில்றா. யார் இது? யார் பாஸ் நீங்க? சட்டையெல்லாம் கை வச்சிருக்கீங்க, கையிடுங்க சட்டையிலேருந்து. சட்டையிலேருந்து இல்லை, உன் சங்குல கை வைக்கிறேன். வா அந்த பக்கம். என்ன சொல்றீங்க? வாடான்னு. அகில், என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, என் ஃப்ரெண்டு. அதான் பேசலான்னு கூப்பிட்றேன். வாடா மச்சான். ஃப்ரெண்டா? ஆமாம், நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். சரி அகில். பாஸ், சட்டை விடுங்க பாஸ். டேய், அவன் முன்னாடி ஏதாவது காட்டு கொடுக்கணும் கத்துன கழுத்து நெரிச்சிருவேன். வா. சரி வர்றேன் பாஸ், சட்டை விடுங்க. நீ வாடா. ஊருக்கு நான் இங்கே இருக்கிறதுனே வரானுங்க போல. ஏண்டா, எவ்வளோ தைரியம் இருந்தா நீ என்னோட மித்ரா போயிடிக்க போயிருப்ப. பாஸ், என்ன சொல்றீங்க? நீ பாட்டு. என்னடா பாஸ், நான் என்ன கொல்ல கொடுத்தல வேணா? இல்ல, நான் சாரி பார்க்க தான் போனேன். நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. யாருக்கடா சாரி? உனக்கா? எனக்கு இல்ல, என்னோட தங்கச்சிக்கு. தங்கச்சிக்கு சாரி வாங்குற மூஞ்சிய பாரு, பொறுக்கி நாயே. பாஸ், ரொம்ப ஓவரா பேசுறீங்க. டேய், நீங்க பேசுனதை கேட்டுட்டு தாண்டா நான் வந்தேன். எங்கடா அவன்? கூப்பிட்ற அவனை. யார? அதான் உன் கூட ஒரு தருதலை சுத்திட்டு இருந்தது, அந்த தருதலை கூப்பிடு. அப்படிலாம் யாரும் இல்ல, நான் மட்டும் தான் வந்தேன். கூப்பிடுறான்றேன். கூப்பிடுறேன் பாஸ். கூப்பிடு. டேய் மச்சான், ஒரு நிமிஷம் இங்க வாடா. என்னாச்சு அகில்? என்ன இங்க பிரச்சனையா? பிரச்சனை தான்டா. யார் இவன்? இவனை அடிச்சதை பார்த்தேன், அதனால தான் வந்தேன். இந்த நாயும் இன்னொரு நாயும் சேர்ந்து என்ன பண்ணிச்சு தெரியுமா? என்னாச்சு அகில்? இரு, அந்த நாய் வந்துடட்டும். என்னடா மச்சான், இவன் அடிச்சிட்டாடா என்ன. என்னது, அடிச்சானா? ஆமாடா. இந்த பக்கம் வாடா. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் ஃப்ரெண்டை அடிச்சிருப்பேன். ஓ, உங்கள் ஃப்ரெண்டை அடிச்சது உங்களுக்கு கஷ்டமா இருக்கோ? ஆமாடா, என் ஃப்ரெண்டை அடிச்ச கையை நான் உடைக்க விட மாட்டேன். என்ன ரொம்ப எகிரி? என்ன இரு சிவி, உங்கள் ஃப்ரெண்டை அடிச்சிட்டேன்னு ஃபீல் பண்ணுறீங்கல்ல? இப்போ என்ன, அவனை அடிச்சேன்னு நீ சண்டை போட வந்த, இப்போ உன்னே அடிச்சிட்டனே, என்ன பண்ணுவ? உன்னால் என்னடா பண்ண முடியும்?
டேய் என்னையும் அடிச்சிட்டே இல்லை உன்னை சும்மா விட மாட்டேன்டா. டேய் உன்னை சொல்லட்டு இங்கேருந்து தூக்கி எறிகிறதுக்கு எனக்கு ஒரு செகண்ட் ஆகாது. என் ஃபேமிலி எல்லாரும் இங்கே இருக்காங்க. அதனால தான் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இது கடை. இதுவே நீ பொது இடத்துல இந்த மாதிரி நடந்திருந்தேன்னு வச்சுக்கோ, பொல்லந்து கட்டியிருப்பான்டா உன்னை. என்ன சாக்கில் இந்த நாய்ங்க ரெண்டு என்ன பண்ணானுங்க தெரியுமா? நம்ம மித்ராவை வேணும்னே இடிக்கிறாங்கடா. என்னது வேணும்னே இடிச்சானுங்களா? ஐயோ பாஸ், வேணும்லாம் ஒன்றும் இடிக்கல, தெரியாம தான் அடித்தேன். டேய் இதுக்கப்புறம் நீ ஏதாவது வாயை திறந்தேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக சொல்கிறேன் உடம்புல உயிர் இருக்காது. இந்த நாய் முதல்ல போய் இடிச்சிச்சு, இந்த நாய் அதுக்கப்புறம் அந்த நாய்கிட்ட போய் சொல்லி அந்த நாய் போய் இடிக்க போகுதுடா. இந்த நாய் இடிக்கும்போது அது தெரியாம தான் இடிச்சான்னு நினச்சேன். ஆனால் அந்த நாய்கிட்ட போய் அவன் சொன்னான். அதுக்கப்புறம் தானே தெரிஞ்சது இவன் தெரிஞ்சே தான் அடிச்சிருக்கான்னு. என்ன என்ன அங்கிள் சொல்கிற? என் தங்கச்சி இடிச்சானா? ஆமாடா. உங்கள் 2 பேருக்கு எவ்வளோ தைரியம், இன்னைக்கு உயிரோட விட மாட்டேன்டா உங்களை. டேய் மச்சான் என்னடா? நீ பயப்படாதடா, நான் இருக்கேன், என்ன பண்ணுறானுங்கன்னு பார்க்கலாம். டேய் பொறுக்கி, யாரோ ஒரு பொண்ணை தப்பாக பார்த்தாலோ இல்லை இடித்தாலோ நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். அவனை பொழந்து கட்டிடுவேன். நான் கட்டிக்க போகிற பொண்ணையே நீ இடிச்சிட்டில்ல, அவனை நான் சும்மா விடுவேன் நினச்சேன். என்ன நம்ம மச்சன் வயலேருந்தே கட்டிக்க போகிற பொண்ணுன்னு சொல்லிட்டான்? கெட்டதுலேயே நல்லது நடக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க, அது இதுதான் போல இருக்கே. நீ உள்ளே இருந்தனால தப்பிச்ச, நீ வெளியில் என்னைக்காவது ஒரு நாள் என் கண்ணில் மாட்டினேன்னு வச்சுக்கோ, அன்னைக்கு ஓ சாவு என் கையில் தாண்டா. என்னென்ன ஆச்சு? டே அர்ஜுன், இந்த நாய்ங்க ரெண்டும் நம்ம மித்ராவை வேணும்னு இடிச்சிட்டானுங்கடா. என்னது இடிச்சிட்டானா? ஆமாடா, அதை தான் கேட்டுட்ருக்கோம். என்னடா மச்சான் ஆள் கூட்டிட்டானுங்க? அதாண்டா எனக்கும் தெரியல, மாட்டிக்கிட்டோமோ? டேய் எல்லாம் முன்னால தான், எப்படியாவது தப்பிக்க படுறா. டேய் உங்களுக்கு எவ்வளோ தைரியம், எங்கள் மித்ரா மேலே கை வச்சிருக்கீங்க? இவனை சும்மாவே விடக்கூடாது. ஐயோ பாஸ், தெரியாம தான் பாஸ் இடிச்சோம், தெரிஞ்சில்ல. மறுபடியும் போய் சொல்லணும்னு வச்சுக்க, கடன் கூட பார்க்க மாட்டேன்டா, சொல்லிட்டிருவேன். பாஸ் மன்னிச்சிருங்க பாஸ். அது எப்படிரா? உங்கள் அக்கா தங்கச்சி மட்டும் எவனா தப்பாக பார்த்தாலோ பேசினாலோ உங்களுக்கு கோவம் வருது, ஆனால் நீங்கள் இன்னொருத்தவங்களோட தங்கச்சியை தப்பாக பார்க்கலாமா? ஒன்று. ஐயோ பாஸ் மன்னிச்சிருங்க பாஸ், தெரியாம பண்ணிட்டேன். தெரியாம பண்ணிட்டியா? தெரிஞ்சு சண்டை பண்ணேன். நான் விடணும் அவனாங்கிட்ட, மூஞ்சி மோரெல்லாம் பேத்து எடுத்துடுறேன். ஐயோ பாஸ், நாங்கள் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டோம், இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டோம், மன்னிச்சிருங்க. மன்னிப்பா? இடிச்சதுக்கும் உடம்புல ஒரு எலும்பு கூட இல்லாமல் உருகணும் தான் எனக்கு கோவம் வருது. ஆனால் என் ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் இருக்காங்க, நல்ல விஷயத்துக்காக வந்திருக்கோம், அதனால தான் வாயை மூடிட்டு போகிறேன். நீ வெளியில் எங்கேயாவது என் கண்ணில் பட்ட அன்னைக்கு அதாண்டா உனக்கு கடைசி நாள். டேய் எங்கள் தங்கச்சி மட்டும் இல்லை, இனிமேல் எந்த பொண்ணையும் தப்பாக பார்க்கவோ தப்பாக இடிக்க ஏதாவது வச்சுட்டீங்க, இன்னைக்காவது கையில் மாட்டினீங்க, தொலைஞ்சிங்கடா. ஐயோ பாஸ், இனிமே அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் பாஸ், எங்களை விட்டுருங்க ப்ளீஸ். மூஞ்சி முகரையும் பறிச்சுப்படா. டேடி வாடா, ஆள் நிறைய பேர் இருக்கானுங்க, சொல்லிட்டு போறானுங்க, வாடா போவோம். ஆமாடா சரிடா. இவ்வளோ திமிரு அந்த நாய்க்கு, ஏன் மித்ராவை போய் இடிக்கிறான்? டே மச்சான், நீ சொன்னது உண்மையா? என்னதுடா? இல்லைடா, நீ அவங்கக்கிட்ட சொன்னியே, நீ ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்தாலோ இல்லை இடித்தாலோ எனக்கு கோவம் வரும், நான் கட்டிக்க போகிற பொண்ணையே நீ இடிச்சிருக்கீன்னா அப்போ எனக்கு எவ்வளோ கோவம் வரணும் அப்படின்னு சொன்னியடா, அது உண்மையா? ஆத்தே, இவனுங்க இருக்கிறத மறந்துட்டு நம்ம பாட்டுக்கு உளறி இருக்கமே, இவனுங்க அப்படியே போய் அவகிட்ட சொல்லிட்டா. ஏய் உன்னை தானே கேட்குறேன், சொல்லு. இல்லை மச்சான், அது அண்ணா நம்ம மச்சாங்க தானே, சொல்லுங்க. ஆமாடா, அவளை இன்னைக்கு பார்த்து நான் பேசி பழக ஆரம்பிச்சனோ அன்னைக்கே அவள் என் மனசுக்குள்ளே வந்துட்டா. இதுக்கு பேர் தான் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்க போல். அவள் இப்போ என் உயிர்லேயே கலந்துட்டாடா. எனக்கு ஒய்ஃபாக வந்தா அவள் மட்டும்தான்டா. டேய் அச்சில, டேய் லவ் பண்ணுறியாடா என் தங்கச்சிய? ஆமாடா சிவி. பாரு டேய், அப்புறம் கண்டிஷன், நான் லவ் பண்ணுறது அவளுக்கு தெரியக்கூடாது. தெரியக்கூடாதுன்னா? இல்லைடா, தெரியக்கூடாதுன்னா நீங்கள் யாரும் சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லணும். நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு அவளுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். ஆனால் இப்போ இல்லைடா, இன்னும் கொஞ்ச நாள் போகணும், அவளை நான் இம்ப்ரெஸ் பண்ணணும், அவளை இன்னும் நிறைய லவ் பண்ணணும், நிறைய சைட் அடிக்கணும், அந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குல்ல. அதனால இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் அவகிட்ட லவ்வை சொல்லுவேன். அதாவது அவள் மனசில் நான் இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என் லவ்வை அழகாக அவகிட்ட நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்டா. அதனால நீங்கள் சொல்லாதீங்கடா மச்சான் ப்ளீஸ். இது என்னடா இக்கட்டான சூழ்நிலை ஆயிடுச்சு, அவளும் சொல்லக்கூடாதுன்றான் இவனும் சொல்லக்கூடாதுன்றான். ரைட்டு, அவங்களே சொல்லிக்கிட்டா சரிதான். என்னடா மச்சான், ஓகே தானே? டபுள் ஓகேடா, நாங்கள் சொல்ல மாட்டோம். நீயும் உன்னோட லவ்வை அழகா நீ எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு அந்த மாதிரி பண்ணு, ஓகேவா? சரிடா. சரி வாங்க, உங்களுக்கு இன்னும் ட்ரெஸ் இருக்குல்ல, எல்லாம் போய் எடுக்கலாம், அவங்களே கூட்டிகிட்டு வாங்க. நான் போய் கூட்டிகிட்டு வரேன். முதல்ல லெஹங்கா எடுக்கலாமா இல்லை சாரி எடுக்கலாமா? முதல்ல லெஹங்காவே எடுத்துலாமாம்மா? ஆமாம் சித்து, லெஹங்கா பார்த்துட்டு அதுக்கப்புறமா சாரி பார்க்கலாம். ரைட்டு, அப்போ வாங்க லெஹங்கா போய் பார்க்கலாம்.
வணக்கம் மேடம். வணக்கம் சார். சொல்லுங்க, லெஹங்கா பார்க்கணுமா? ஆமாம் சிஸ்டர், ரிசப்ஷனுக்கான லெஹங்கா பார்க்கணும், எனக்கும் அவளுக்கும். ஓ அப்படியா, சரி நான் எடுத்துக்கொண்டு வந்து காமிக்கிறேன். ஓகே சிஸ்டர். ஏதாவது கலர் சஜஷன் பண்ணுறீங்களா? அப்படிலாம் இல்லை, நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, அதை பார்த்து நாங்கள் செலக்ட் பண்ணிக்கிறோம். அப்படின்னா ஓகே, வெயிட் பண்ணுங்க. மேடம் இதை பாருங்க. இல்லை வேற காட்டுங்களேன். 2 பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும், 2 பேருக்கும் ஒரே நாளில் தான் ரிசப்ஷன் மேரேஜ். ஓ அப்படிங்களா, அப்போது உங்களுக்கு என்ன சைஸ் மேடம்? எனக்கு எக்ஸ்எல், அக்காவுக்கு எல். அப்படிங்களா, சரி நான் வேறு உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன். ஓகே, இது பாருங்க மேடம். இல்லை இதெல்லாம் ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி இருக்குது, வேற காட்டுங்க. ரேட் எவ்வளோக்குள்ளே பார்க்குறீங்கன்னு சொன்னால் அந்த அளவுக்கு எடுப்பேன். நல்லா கிராண்டாக எடுங்க, ரேட்லாம் இங்கே பிரச்சனையே கிடையாது. 75 மேலே இருந்தாலும் ஓகே தான். எதுக்கு சித்து அவ்வளோ கிராண்டாலாம் வேணாம்? ஆமாங்க, இவ்வளோலாம் ரேட் வேணாம். ஆமாம் சித்து, ஒரு நாள் போடுறதுக்கு எதுக்கு இவ்வளோ கிராண்டா? மேரேஜும் ரிசப்ஷனும் ஒரு நாள் தான் நடக்கும், அது நல்லா கிராண்டாக எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாடி, கிராண்டாக போட்டால் தான் லுக்காக இருக்கும். ட்ரெஸ்ஸில் போய் யாராவது இவ்வளோ காசு போடுவாங்களா? நான் கம்மியாகவே பார்த்துக்குறோம், நீங்கள் போங்க. ஆமாம், இவ்வளோ ரேட்லாம் எங்களுக்கு வேண்டாம். அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, நீங்கள் போய் எடுத்துகிட்டு வாங்க. ஓகே சார். சொன்னால் கேட்கவே மாட்டீங்க 2 பேரும். இது பாருங்கள் மேடம், ரொம்ப லுக்காக அழகாக இருக்கும். நல்லா தான் இருக்கு, பட் ஹேண்ட் இவ்வளோ லென்த் வேண்டாம், ஷார்ட் தான் வேணும். ஆமாம். ஓ அப்படிங்களா, இருங்க வேற இருக்கு காட்டுறேன். இங்கே பாருங்க மேடம், இது மயில் டிசைன் அழகாக இருக்கும். இது நல்லா இருக்கே. எங்களுக்கு பிடிக்கல. அதானே, எனக்கு பிடிச்சது உனக்கு எப்படி பிடிக்கும்? வேறு காட்டுங்க. இது பாருங்க. எனக்கு பிடிக்கல, உனக்கு பிடிச்சிருக்காடி? எனக்கு பிடிக்கல, வேறு காட்டுங்களேன் ப்ளீஸ். ஓகே மேடம், வெயிட் பண்ணுங்க. இது நல்லா கிராண்டாக லுக்காக அவங்க 2 பேருக்கும் அழகாக இருக்கும். இது பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குப்பா இந்த லெஹங்கா. ஆமாக்கா, எனக்கு பிடிச்சிருக்கு. உங்கள் 2 பேருக்கு பிடிச்சிருச்சா? அப்போது இதில் எடுத்துக்கலாமா? ஓகே எனக்கு. எனக்கு ஓகேக்கா. அப்படி என்ன, 2 பேருமே ஓகே சொல்லிட்டாங்க. இதில் எல்லோ எக்ஸல் இருக்கான்னு கேளுங்க. சிஸ்டர், இந்த ட்ரெஸ்ஸில் எல் சைஸ் அப்புறம் எக்ஸல் இருக்குல்ல? இது எல் தான் மேடம், எக்ஸல் இருக்குது, நான் எடுத்துகிட்டு வரேன். ஓ அப்படிங்களா, எடுத்துகிட்டு வாங்களேன். ஆமாம், வச்சு பார்க்கலாம். ஓகே மேடம், வெயிட், இதை நீங்கள் வச்சு பாருங்க. இது நல்லா இருக்கா? நல்லா இருக்குக்கா. சூப்பராக இருக்கு வித்யா. சார் நீங்கள் சொல்லுங்கள், நல்லா இருக்கா? என்ன நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது. ஆமாம், அதை நினச்சிட்ருக்க. ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு கேட்டேன். ரொம்ப அழகாக இருக்க. எப்படா ரிசப்ஷன் நாள் வரும்னு ஆசையாக இருக்குது, இந்த ட்ரெஸ்ஸில் உன்னை பார்க்கணுன்னு. ஐயடா, அப்போ இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு உனக்கு, அப்படி தானே? உனக்கு ரொம்ப அழகாக இருக்குடி. கண்கள் பார்த்தே கவியானே, இன்னும் பார்த்தா எங்கே போவே. என்ன இமேஜின் போயாச்சு போல மேரேஜ் வரைக்கும்? ஐயோ சித்து, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதான் பார்த்தோமே நாங்கள். மேடம் இந்தாங்க உங்கள் சைஸ். கொடுங்க சிஸ்டர். எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? வாவ், அழகாக இருக்குடி. இதை நீ கண்டிப்பாக வியர் பண்ணினா இன்னும் அழகாக இருப்ப. மேக்கப்லாம் போட்டு உன்னை இப்போவே ரிசப்ஷன் லுக்கில் பார்க்கணும் போல இருக்கே. ட்ரெஸ் உனக்கு சூப்பராக இருக்குடி தங்கம். காதல் தானே இது, காதல் தானே, உன்னை நினைப்பதை நிறுத்திவிட்டால் நெஞ்சமே நடி துடிக்கவில்லை. நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரி ரைட் விடுங்க. அப்போ இந்த ட்ரெஸ் பேக் பண்ணிடலாம்ல? 100%. அப்போ ஓகே, பில்லிங் கொடுத்துருங்க. சிஸ்டர் சொல்லுங்க மேடம், உங்களுக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, இது 2யும் பில்லிங்க்கு அனுப்பிடுங்க. ஓகே மேடம். சரி ஓகே, அடுத்து சாரி செக்ஷன் போகலாமா? போகலாம். இவங்களுக்கு எடுக்கிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது, நமக்கு வேற எடுக்கணும். நமக்குலாம் 10 மினிட்ஸில் முடிஞ்சிடும்டா. ஏன்னா இவங்க கலருக்கு மேட்சாக தான் எடுக்க போகிறோம். நம்ம என்ன ஷர்ட்டு இல்லை குர்த்தி இல்லை பிளேசர் இதுதான் எடுக்க போகிறோம். அதனால் ஈஸியாக முடிஞ்சிடும்டா. நம்ம இவங்களுக்கு போய் முதல்ல முடிக்கலாம். அதுவும் ஓகே தான். சரி வாங்க சேர்த்து போகலாம்.